அன்பான விருச்சிகராசி நேயர்களே, மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:26 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த பெயர்ச்சி 2028 ஏப்ரல் 24 வரைக்கும் மீன ராசியில் தொடர்ந்து இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்குள்ளும் நல்ல பலன்களும் கடுமையான சோதனைகளும் கலந்து வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஜோதிடத்தில் சனி பகவான் அப்படின்னாலே பலருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும். அதுவும் 7.5 சனி தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். சனியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாவ புண்ணிய கணக்கை சரியாக கணித்து அதற்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தண்டனைகள் அல்ல, வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய அனுபவ பாடமாக தான் இதை எடுத்துக்கணும். சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த சுற்றியே வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே இருக்கும். அது உங்களுடைய உடல் நலம், வேலை, குடும்பம், பணம், ஆன்மீகம் அப்படின்னு எல்லா துறையும் பொறுத்து நல்ல பலன்களையும் சில நேரங்களில் தாமதங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 3 விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளில் இருக்கிறவங்க சரியான உணவுகளை எடுத்துக்கணும். குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் உங்களை நீங்கள் பரிசோதனை செஞ்சுக்கணும். மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறத நீங்கள் தவிர்க்கக்கூடாது. மன அழுத்தம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதுவெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும். ஆன்மீக வழிபாடு மற்றும் பாசிட்டிவான விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா இதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள், இதுவரைக்கும் நீங்கள் நிறைய இடங்களுக்கு பயணம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இதற்கு பிறகு நீங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கணும். நீங்கள் என்னதான் நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் செல்ஃப் டிரைவிங்கில் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வெளியூர்களில் தங்குறதையும் ஹோட்டல்களில் சாப்பிட்றதையும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆரோக்கிய பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னாலும் தற்போது நிறைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், ஜீரண பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை. இதுவரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை திறமையாக செய்வீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது, நல்ல புரிதலோடு இருக்கிறது ரொம்பவே அவசியம். தேவையில்லாத பேச்சுக்கள், வாக்குவாதங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகள் சீராக இருக்கும். சில குடும்ப உறவுகளின் செயல்களால் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விரிசல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இருவரும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. சனியினுடைய பார்வை 1, 4, 9ஆம் பாவத்தை பார்க்கறதால தேவையில்லாத டென்ஷன், அழுத்தம், ப்ரெஷர், எரிச்சல், சங்கடங்கள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் வாழ்க்கையே வெறுத்து இந்த அலைச்சலெல்லாம் எப்போ தான் போகும், இந்த பிரச்சனைகள் எப்போ தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பான சூழ்நிலை கூட அமையும். தாயாரின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களில் 1க்கு 2 முறை அதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சுற்றி இருக்கிறவங்க கிட்ட விரோத போக்கை கடைபிடிக்காமல் சின்ன புன்னகையோட கடந்து போகிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கடன் வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் வரும். இருந்தாலும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அளவுக்கு அதிகமான கடனில் நீங்கள் சிக்கிக்க கூடாது. அதே போல் சட்ட விரோதமான காரியங்களை செய்கிறத தவிர்த்துக்கணும். தேவையற்ற வாக்குவாதங்களையும் வம்பு சண்டைகளையும் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் சாதாரணமாக இருந்தாலும் உங்களை தேடி வரக்கூடிய ஆட்கள் சில பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் அமைதியாக கடந்து போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடல்நிலையை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். தொந்தரவு ஏற்படக்கூடிய நேரத்தில் சரியான பரிசோதனைகளை செஞ்சுக்கணும். குலதெய்வ வழிபாடு மற்றும் காகத்திற்கு அன்னமிடுவது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது, எந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். குருவினுடைய பயிற்சியும், சுக்கிர பயிற்சியும், சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல முழுமையான பலன்களை கொடுக்க போறாங்க. அதனால இந்த காலகட்டங்கள்ல எதையெல்லாம் நீங்க இழந்துட்டோம், எதையெல்லாம் நீங்க
மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. சுக்கிர பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பெற்றோர்களுடைய உடல் நலத்துல கவனம் தேவை. இதுவரைக்கும் உங்களுடைய பணம் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ, கடனுக்கு வட்டி கட்டுறது, வண்டிகள் பழுதாகி அதுக்காக செலவு செய்கிறது, மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வராம கஷ்டப்பட்டது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும். இதற்கு பிறகு நீங்க பணத்தை சுப செலவுகளுக்காக செய்யணும். நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யும் போது உங்களுடைய கடன் சுமை பாதிக்கு மேல குறையும். தாய் வழியாக ஆதரவு கிடைக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சுப செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்ட ஆரம்பிச்சு அந்த வேலைகள் பாதியில நிக்குது அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா முடியும். உடன்பிறப்புகளின் திருமண முயற்சிகள் கைகூடும். புதிய வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோட எல்லா வேலையும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களை விட்டு விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாமே திரும்ப வந்து சேருவாங்க. சகோதர ஒற்றுமை வலுப்படும். நிழல் கிரகங்களான ராகு கேது பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த காலத்துல குடும்பத்திலையும் தொழிலையும் நீங்க கூடுதலான கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய கடின உழைப்பால லட்சியத்தை அடையணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. அதுவெல்லாம் உங்களுக்கு கையில கிடைக்கிற நேரத்துல சில தடைகள் வந்து சேரும். அதன் மூலமா பண தடைகள் உங்களுக்கு வரும். அதன் மூலமா உங்களுக்கு பணம் வருவது சில தாமதங்கள் ஏற்படும். வியாபாரத்துல போட்டிகளை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். குடும்ப உறவுகள்ல நீண்ட காலமாக இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். கல்யாண பேச்சு கைகூடும். சின்ன வயசுலயே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. உறவினர்களோடு இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறும். ஆரோக்கிய தொல்லை உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு வழியில சில சிக்கல்கள் உருவாகும். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இப்படி இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்பிகையை நீங்க வழிபடலாம். செவ்வாய்க்கிழமைகள்ல துர்க்கை அம்மனை வழிபட்டா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களாலேயே சில தவறான புரிதல் மற்றும் அளவுக்கு அதிகமான சிந்தனையால மன அழுத்தம் அதிகமாகி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உடல் பருமன் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவதை தவிர்த்துக்கணும். இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு அவசியம். தியானம் செய்யறது, யோகா பண்றது, தன்னுடைய உடல் நலம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சுயமா புரிஞ்சுக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கலாம். நீங்க கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை மேல அதிகமா அன்பு காட்டுங்க. அவங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை சொல்லி பாராட்டுங்க. சில நேரத்துல உங்களுக்காகவே அவங்க மெனக்கெட்டு ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்க. அந்த விஷயத்தை நீங்க பாராட்டும் பொழுது அன்பு அதிகரிக்கும். அன்பு அதிகரிச்சுன்னா சின்ன சின்ன குறைகள் கூட உங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை செலவிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நீண்ட நாளுக்கு தொடர்ந்து வரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காம ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும். இதற்கு பிறகு நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உண்மையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும். புதிய கிளைகளை எல்லாமே தொடங்குவீங்க. வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வாடகை இடத்துல இருக்கிறவங்க புதிய இடங்களை வாங்குவீங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். செய்யாத தவறுகளுக்கு பழி ஏத்திக்கிற மாதிரி இருக்கும். தெரிஞ்ச சிலர் அவங்களுடைய உழைப்பை திருடுவாங்க. உங்களுடைய திறமைகளுக்கும் உண்மையான உழைப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இதனாலேயே இந்த வேலையில தொடரலாமா இல்ல வேற வேலைக்கு போலாமா அப்படின்னு ரெண்டு விதமான மனநிலை இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காம நிதானமா யோசிச்சு முடிவுகளை எடுக்கும் போது அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அரசு வேலைகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் கவனச்சிதறல் இல்லாம தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டுல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்க போகுது.
உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியாக இருக்கும்போது சாதாரணமா தான் இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல விதமா தான் இருக்கும். ஆனா உங்களுடைய சேர்க்கை மற்றும் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை வந்துச்சுன்னா தேவையில்லாத போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறது. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை தவறான இடங்கள்ல முதலீடு செஞ்சு ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு கூடுதலான கவனம் ரொம்பவே முக்கியம். புதிய தொழில் மற்றும் முதலீடுகள் செய்யும் பொழுது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். என்னதான் உங்களை வீழ்த்தணும், உங்களை தோற்கடிக்கணும், உங்களை கெடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகளை எல்லாம் தோற்கடிப்பீங்க. அவங்கள நீங்க ஜெயிச்சு வருவீங்க. போலியான உறவுகள் மற்றும் விரும்பத்தகாத நபர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். இந்த மாதிரி புதுவிதமான மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.